சரிங்க, நான் சொன்னது பொய்னா என்ன தூக்கி போட்டு ஒரேடியா மிதிச்சு என்ன சாகவே அடிச்சிருங்க. போதுமா? நான் சாகுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா நம்ம பொண்ணு ஆதர வாழணுங்க. ஏங்க, நான் ஆதரைய கண்டிச்சிருக்கேங்க. அதெல்லாம் அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அவ புருஷ வீட்டுல போய் கஷ்டப்படுறான்னு தெரியறப்போ அத கண்டு காணாம இருக்க என்னால முடியலங்க. என்னால முடியல. இது நீலி கண்ணீர். இப்பவும் நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை வரல. நீ அழுவுறத பார்த்தா முதல்ல கண்ணீர் வடிக்கிறாப்லயே இருக்கு. அப்படின்னா நீங்க விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். இல்லடி, நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்னே. நான் போய் பார்த்து பேசுறேன்னு சொல்றேன்னே. நான் போய் பார்த்து பேசிட்டு வருவேன். பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்கு நீ வாழ போறியா சாவ போறியான்னு. மாமா, என்னம்மா? மாமா உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, சொல்லுமா. நான் மளிகை லிஸ்ட் எல்லாம் எழுதிட்டேன். நானும் ரோஹிணியும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். உனக்கு எதுக்குமா சிரமம்? லிஸ்ட் என்கிட்ட கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, நாங்களே போயிட்டு வரோம். ஆமாப்பா, குக்கர்ல பருப்பு வச்சிருக்கேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆ. அப்புறம் வந்ததும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி எல்லாம் வச்சு சாம்பார் வச்சு தரேன். அப்படியா? இப்ப நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்ப்பா. சரிம்மா, ம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. அம்மா இந்தாம்மா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. சரிங்க மாமா, போயிட்டு வந்துடுறோம். சரி சரி. வா.